அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி SI6, அதாவது சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதையின் திறவுகோல் புள்ளி. இந்த புள்ளியை போடும்போது என்ன வேலை நடக்குது, இதனால என்னென்ன பலன்லாம் இருக்கு அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த புள்ளியோட லொகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா, இந்த சுண்டு விரல் பகுதி தான் வந்து சிறுகுடலினுடைய, அதுவும் வெளிப்புறமாக உள்புறமாக உள்ளது வந்து சிறுகுடலோட சக்தி ஓட்ட பாதை. இதுல வந்து இந்த இடம் முடியும் போது, மணிக்கட்டுல இந்த இடம் முடியும் போது இந்த இது திருக்குனீங்கன்னா ஒரு வந்து எலும்பு தெரியுதா, இந்த எலும்போட வெளிப்புறம். ஏன்னா இது உள்புறம், இது வந்து வெளிப்புறம். இது வெளிப்புறமாக இருக்கக்கூடியது தான் வந்து SI6 அப்படின்ற இந்த புள்ளி. இந்த புள்ளிய போடும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு முன்னாடி வந்து சிறுகுடலினுடைய பணி, அந்த பணியோட முக்கியமான பாதிப்பால வந்து ஏற்படுறதுக்கு தான் நாம வந்து திறவுகோல் புள்ளி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். சிறுகுடல் அப்படின்னு எடுத்தோடனே என்ன தோணுது அப்படின்னா, அது வந்து ஒரு செரிமான உறுப்புல ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்து நடக்குது. என்னன்னா, அனைத்து உணவுகளும் நொதிக்கப்பட்டு உடலில் வந்து சாரமாக கலப்பது வந்து இந்த சிறுகுடல்ல தான் இந்த வேலை வந்து நடக்குது. அப்படி கலக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அது என்ன பண்ணணும்னா, பிளட்ல கலக்கிற அளவுக்கு, நாம உண்ட உணவு வந்து டைரக்டா பிளட்ல கலக்கிறது இல்லை. அது வந்து நல்லா வந்து நொதித்தல் அடைந்து அப்படி பிளட்டோட கலக்கிற அளவுக்கு வந்து ஒரு சாரமாக மாற்றப்பட்டு தான் வந்து ரத்தத்தோட வந்து கலக்குது. இப்படி வந்து கலக்கிறதுக்கு நமக்கு அதுல வந்து ரொம்ப துணை புரியுறது என்னன்னா, முதல்ல இரைப்பையில இருந்து உணவு நன்கு செமித்து சிறுகுடலுக்கு போயிருக்கணும். அதுலயும் முன் சிறுகுடல்ல இந்த பித்த நீரும் கணைய நீரும் வந்து கலக்குது. எதற்காக அப்படின்னா, உணவோட நொதித்தல் நன்கு நடைபெறுவதற்காக கலக்குது. எஸ்பெஷலி வந்து இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா மாறணும், புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்டா மாறணும், அதே மாதிரி ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாவும் கிளிசரினாவும் மாறணும். இப்படி இந்த 2 வேலையும் நடக்கணும். அப்படிங்கும் போது இந்த உணவுகள்லாம் இப்படி பிரிக்கப்படுறதுக்காக ஃபேட்டுக்காக வந்து பைல் ஜூஸ், அதாவது பித்த நீர் வந்து வருது. அதே மாதிரி புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் இதுக்காக வந்து நமக்கு வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து அங்க வருது. ஸோ இது வந்து முதல்லயே இரைப்பையில உணவு நன்கு நொதுக்கப்பட்டு வந்திருந்துச்சுன்னா, இந்த ஆசிட்க்கு வந்து என்ன ரொம்ப வேலை இருக்காதுன்னா, இதை வந்து சாரமா மாற்றக்கூடிய வேலை வந்து ஈஸியா பார்க்கும். அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா இது இவ்வளவு செரிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஆனா நாம இரைப்பைக்கே வந்து உணவை நன்கு மென்னு கொடுக்கறது இல்லை. அப்படிங்கும் போது இரைப்பை வந்து நொதிக்கக்கூடிய பண்பும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதோட வந்து இங்கேயும் சிறுகுடல்லே வருது, இங்கேயும் வந்து நொதித்தல் பண்பு வந்து குறையுது. அப்படி குறையும் போது என்ன ஆகும்னா, அந்த சாரங்கள் உடலில் கலக்கும் போது நமக்கு வந்து இந்த ஆசிட்ஸோட தன்மையும் சேர்ந்து வந்து கலக்கப்படுது. ஏன்னா சரியாக நொதிக்கப்படாத துகள்கள்லாம் வந்து கலக்கும் போது அப்புறம் என்ன செய்யும், அதோட சேர்த்து இந்த ஆசிட்ஸும் சேர்ந்து வந்து உள்ள வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபார்மேஷன் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நர்வ்ஸ்ல வந்து ஒரு இரிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருது. நர்வ்ஸை வந்து இது வந்து இரிட்டேட் பண்ணும்போது இதுதான் வந்து நமக்கு வந்து ஏற்படக்கூடிய வலிகளுக்கு மெயின் காரணமா இருக்கு. அதுலயும் மெயினா நான் சொல்றது பேங்க்ரியாட்டிக் ஜூஸோட வேலை, பைல் ஜூஸோட வேலை இங்க இருக்கிறனால அதோட தன்மையில பாதிக்குது. அப்படிங்கும் போது நீங்க நல்லா யாருக்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, நீரிழிவு நோயாளிகளிடம் வந்து இந்த தன்மையை வந்து நல்லா பார்க்கலாம். இந்த நர்வ்ஸ் வந்து நமக்கு வந்து இரிட்டேட் ஆயிடுறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு உணர்வு வந்து இல்லாம போயிருது, இல்ல இயக்கம் வந்து இல்லாம போயிருது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மதமதப்பு நிலை வந்து முதல்ல ஏற்படும். பிறகு வந்து அவங்களுக்கு இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே, அதாவது இப்ப சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதை வந்து கையில தான் வந்து ஃபுல்லா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு. அதுலயும் முதுகு பகுதியில வந்து மிகுதியாகி இங்க வரக்கூடிய வேலை வந்து செய்யுது. அதாவது காதோட எண்டு வரைக்கும் வருது. இப்படி வந்து வரும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பகுதிகள்ல வந்து உணர்வற்ற தன்மையையும் இயக்கமற்ற தன்மையையும் கொண்டு வருது. இது நீங்க நிறைய நோயாளிகளிடம் பார்த்திருக்கலாம். அதுவும் எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த வலது கையை வந்து தூக்க முடியல, அசைக்க முடியல, அசைச்சா வலிக்குது, இல்லைன்னா இங்க ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அப்படியே பாத்தீங்கன்னா சிறுகுடலோட சக்தி ஓட்ட பாதை எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துலலாம், நான் அதை வந்து உங்களுக்கு பிக்சர்ல காட்டுறேன்.
எங்கெங்கெல்லாம் வந்து இது பயணிக்குதோ அந்த பகுதிகளில் உள்ள எலும்புகளில் எல்லாம் வந்து இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுக்கு அங்கெல்லாம் வந்து ஒரு பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இந்த விஷயத்திற்காக நாம SI6 அப்படின்ற பாயிண்ட வந்து போடலாம். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கல, உடம்புக்கு வந்து நல்ல உறிஞ்சப்பட்ட சத்துக்கள் வந்து நல்ல விதமாக கிடைக்கல அப்படிங்கும்போது அது வந்து எதை பாதிக்கும்னா இயக்கத்தை தான் பாதிக்குது. அதுலயும் நம்ம உடலில் வந்து நன்கு இயங்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தசைகளும் எலும்புகளும். இந்த தசையிலையும் எலும்புகள்லையும் இந்த சிறுகுடல் பாதிப்பால கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். நீங்க இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள் வந்து அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுடைய உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், தசை வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இயக்கத்தை எல்லாம் வந்து தடுக்கக்கூடிய வேலை வந்து நமக்கு வந்து இந்த சிறுகுடலோட சிறுகுடல் அப்படின்ற உறுப்பை வந்து நாம சரியா பராமரிக்கிறதுனாலையும் ஏற்படுது. ஓகே, இதனால வந்து என்னென்ன வலி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து இந்த மணிக்கட்டு பகுதி இது இப்படி வருது இல்லையா, இங்கேயாவது இது வந்து எப்படி ஆயிரும்னா வெளியே கூடி டிராவல் பண்ணும். ஆனா இங்க இருந்து இதனுடைய இயக்கம் வந்து உள்ள வந்துடும். ஸோ இப்படி உள்ள வரும்போது இந்த மணிக்கட்டுல வந்து அசைவு இல்லை, அசைக்க முடியல, வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா வந்து இந்த SI அப்படின்ற ஒரு சேனலையும் SI அப்படின்ற உறுப்பையும் நாம வந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. இது அப்படியே வந்தீங்கன்னா கடைசி இங்க வரும், எங்க முழங்கையினுடைய இயக்கத்திற்கும் வந்து SI8 அப்படின்ற பாயிண்ட் வந்து வருது. அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த விஷயத்த வந்து நம்ம சிறுகுடலோடைய பிரச்சனையை வந்து ரொம்ப கவனமா வந்து கையாள வேண்டியது வந்து ரொம்ப அவசியம். நீங்க வந்து இடது கை வலியை கூட கொஞ்சம் சீக்கிரமா வந்து சரி பண்ணிடலாம். ஆனா வலது கை வந்து வலி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் அதை வந்து சரி பண்றதுக்கு. ஏன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்டு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த விஷயத்த வந்து மாற்ற முடியும். அடுத்து வந்து சிறுகுடலோட இது வந்து எந்த எலும்புக்கு வருதுன்னா தோல் மூட்டு எலும்பு. தோல் மூட்டு எலும்புக்கு வரும்போது இங்கேயும் வந்து இயக்கம் அது வந்து நிறைய பேருக்கு கவனிக்கலாம். இந்த லெவலுக்கு மேல தூக்கவே முடியலம்பாங்க. இன்னும் நிறைய லேடிஸ் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பின்னாடி வந்து கையை கொண்டு போய் ஜடை கூட பின்ன முடியல அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி ஜென்ஸா இருக்கட்டும், ஷர்ட் டிஷர்ட்டு கூட கையை வந்து தூக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா நம்ம வந்து வெறும் என்னதை மட்டுமே கவனிச்சுட்டே இருக்கோம்னா எலும்போட இயக்கத்தை மட்டுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும். எலும்பு வீக்கமா இருக்குமோ, இல்லை எலும்புல அங்க தேய்மானம் இருக்குமோ அப்படின்றலாம். ஆனா எலும்புல இந்த விஷயங்கள்லாம் நடந்து அங்க ஒரு இயக்கம் பாதிக்கப்படுது அப்படின்றது உண்மைதான். ஆனா ஏன் அந்த இயக்கம் பாதிக்கப்படுது, அதற்கு மூல காரணமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுகுடல் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து அது வந்து அப்படியே இங்க வர்றதுனால இங்க கழுத்து எலும்பு தேய்மானம் சொல்றீங்க இல்லையா, கழுத்து எலும்பு தேய்மானம் இல்ல கழுத்து வலி இப்படின்ற பிரச்சனைக்கும் வந்து எது முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரியான நொதித்தல் பண்பு நடக்காமல் போதுமான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காமல் இருப்பதுதான் இது அத்தனைக்கும் முழுமையான காரணமா இருக்கு. அதற்கு நாம தீர்வா வந்து போட வேண்டிய புள்ளி SI6. ஓகே, இந்த புள்ளியை மட்டும் போட்டுட்டா சரியாயிருமா? ஏன்னா அதுவும் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த புள்ளியை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டா எனக்கு சரியாயிருமா அப்படின்னு. அது எப்படிங்க சரியாகும்? உள்ள வந்து ப்ராசஸ மாத்த அந்நேரத்துக்கு வலி குறையும். நீங்க உள்ள விஷயங்களையும் மாத்தணும். அந்த சிறுகுடலை வலுவாக்குறதுக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து பார்த்து இந்த புள்ளியையும் சேர்த்து போடும்போது இது கண்டிப்பா வந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய புள்ளியாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன பண்ணுதுன்னா இங்க முகத்திற்கும் வருது இல்லையா, இந்த காதுல வந்து ஒரு புள்ளி வந்து இருக்கு, SI19 அப்படின்ற புள்ளி. அப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காதோட இயக்கம், சில பேர் சொல்லுவாங்க இல்லையா காது வந்து மந்தமா இருக்கு, எந்நேரமும் வந்து வலிச்சுட்டே இருக்கு. பெரும்பாலும் வந்து காது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து சிறுநீரகத்தை மட்டுமே பார்த்து பழகி இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. சிறுகுடலினுடைய பிரச்சனையும் வந்து காதுகள்ல வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இதுல இருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது இந்த சாரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் தான் நம்மளோட உடல் இயக்கத்திற்கு தேவைப்படுது அப்படின்றதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய புலன் உறுப்புகள்ல எந்த ஆர்கன்லனாலும், காது மட்டும் இல்ல, புலன் உறுப்புகளினுடைய அனைத்து இயக்கத்திற்கும் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா
இந்த சாரம் வந்து நல்லபடியா கிடைக்கணும். ஏன்னா ஆக்சிஜனோட சேர்ந்து இந்த சாரமும் கலந்துதான் நமக்கு வந்து தலைப்பகுதிக்கு வந்து மேலே ஏறுது. அப்போ இந்த தலைப்பகுதிகள்ல வந்து இயக்கம் நடைபெறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுலயும் ஒரு முக்கியமான பங்கு வந்து சிறுகுடலோட பங்கு வந்து இருக்கு. ஸோ ஒருத்தவங்களோட ஐ விஷன் வந்து குறையுது, இல்ல ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து குறையுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அப்படி மங்களா வந்து கண்ணு தெரிய ஆரம்பிக்குது, இல்ல காது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாகுது, கிட்டக்க வந்து பேசினாதான் கேக்குது, தூரத்துல இருந்து பேசினா கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா வந்து வருது புலன் உறுப்புகள்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கும் வந்து எது காரணமா இருக்கலாம். ஏன்னா முதைய சொன்னோம், தோல்ல வந்து அந்த உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்த குறைக்குது, இங்க வந்து நாக்குல சுவை உணர்வை குறைக்க ஆரம்பிக்கும், மூக்குல நுகர்தல் அப்படின்ற உணர்வையும் குறைக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு புலன் உறுப்புகளையா வந்து நமக்கு பாதிப்படைய செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கிறது சிறுகுடல். ஸோ இத்தனை விஷயத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய சிறுகுடலை வந்து நாம நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல உணவை நன்கு மென்று உண்டு சாப்பிடணும். அதனால அதன் மூலமா இரைப்பையை வந்து நாம பாதுகாக்கலாம். இரைப்பை நன்றாக இருந்தால்தான் நமக்கு வந்து சிறுகுடல் நன்றாக இருக்கும். ஓகே. அக்குபங்க்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.